قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆலமுல் அர்வாஹிலிருந்து ஆரம்பிக்க எங்களுடைய வாழ்க்கை துனியாவினூடாக அல்லாஹ்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆரம்பிச்சது ஆலமுல் அர்வாஹில். அதில் என்ன நடந்ததுன்றா, அல்லாஹ் தஆலா அவன் யாருன்றதை அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அறிமுகம் செய்யப்பட்டது. கபருல அது கேட்கப்படும் கேள்வியாக, மன் ரப்புக்க, ரப்பு யாருன்னு கேட்கப்படும். அங்க அறிமுகமான விஷயம் உலக வாழ்க்கையில பறிபோனதா அல்லது மனசுல அது பதிஞ்சிருக்குதா என்று மன்னரையில விசாரிக்கப்படும். மனசுல அல்லாஹ் ரப்பு என்பது உலக வாழ்க்கையில் அவர் கரை கொடுக்காமலுக்கு மனசுல பாதுகாத்து போயிருந்தா ரப்பி அல்லான்னு சொல்லுவார். ரப்பி அல்லான்னு விட வாரது மனுஷன் அந்த சிந்தனையிலிருந்து எடுத்து கொடுக்கறதல்ல, யோசிச்சு பார்த்து பதில் சொல்றதல்ல, கல்புல உள்ளதுதான் வரும். பிறகு மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா நேரடியா கல்புல இருந்து பார்ப்பான். அது உங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யஅலமு, அந்த அறிவு உங்களுக்கு இல்லையா? அப்படிலாம் நடக்கும்னு நீங்க அறியலையா? என்னது? இதா புஸிர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபி சுதூர். மன்னரைகள் திறக்கப்பட்டு, உள்ளங்கள் திறக்கப்பட்டு, உள்ளத்துக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வுகள் எடுத்து காட்டப்படும். ஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், இந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது என்பதெல்லாம் எடுத்து காட்டுவான். இதுதான் இருக்குது. ரப்பி எல்லாம் இருக்குதா அல்லது வேற போலியான விடயங்களை ரப்பாக ஏற்றி ஏமாந்து போனையா, எது இருக்குது? அதெல்லாம் எடுத்து காட்டுவான். உலகத்துல நீ நடிச்சது என்ன, நடந்தது என்ன, மனசுல பதிஞ்சது என்ன, அதெல்லாம் மனசுல இருந்து எடுத்து காட்டுவாங்க. நாம தீன வெளிரங்கமான விடயங்களை காட்டலாம். எங்களை உடுப்பை பார்த்தா தீன், எங்களை பேச்சை பார்த்தா தீன், இந்த பேரை பார்த்தா தீன் காட்டலாம். கல்பை பார்த்தா தீனாக இருந்தா தான் தீன். அதெல்லாம் மறுமையில கல்பத்தான் பார்ப்பான். உடுப்புல பாக்குறது கஃன் தானே, அதை அணுகி வைக்கிறோம். பேச்சாலையில ஒண்ணு சாதிக்கப்பட மாட்டாது. பேச்சே இல்லை. அல்யமு நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், பேச்சுக்கு லொக் பண்ணப்பட்டு விடும். பேச்சுல காட்ட இயலாது. உடுப்பே இல்லை, உடுப்புல காட்ட இயலாது. ஒரு எந்த தோற்றமும் இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா காட்ட சொல்றான், கல்புல இருந்து காட்டுங்க. கல்புல அல்லாஹ்வே பார்ப்பான். ஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், உள்ளங்கள் திறக்கப்பட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டப்படும். அதனால வெளிரங்கத்துல தீண்டாரிய போல இருந்தது நாங்க நினைச்சது அதெல்லாம் பறந்துரும், ஒன்றுமே இல்லை. ஹக்கீகத்தா யதார்த்தமாக எது தீனோ அது உள்ளத்துல பதிஞ்சது, அதுதான் அங்க வரும். அதை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்வான், இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லஹபீர். அந்த நேரத்தில் அவர் என்ன தீர்ப்பளிக்கிறது என்பதை எல்லாம் நுணுக்கமாக அறிந்தவராக இருக்கிறார். என்ன சொல்ற, அந்த ஆகரத்து அந்த முடிவு அது நிரந்தரமான முடிவு. அதை மீள் பரிசீலனை செய்ய இயலாது, அதை அப்பீல் பண்ண இயலாது. எடுத்த முடிவை இன்னொரு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது இறுதி முடிவு தான், அது நிரந்தரமான முடிவு தான். சில அதுக்கிடையில ஒரே ஒரு சான்ஸ் தான், மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை. அதை நாங்க சீர் பண்ணி கொள்வது, ஒவ்வொருவரும் அவருடைய தீனை யதார்த்தமாக ஆக்கி கொள்வது. எங்களுடைய தீன் அல்லாஹ் காட்டணும் என்பதுதான். யாரும் பார்த்து தீன்தாரி என்று சொல்றது அதுல நாங்க ஏமாந்து போறதுக்கு இல்லை. தீன்தாரிய போல இருக்கிறேன் என்ற எண்ணத்திலே ஏமாறுறதுக்கு இல்லை. அல்லாவுக்கு என்ற தீனை காட்டுறோம். அருள்லாஹ் மின் அன்ஃபுசிக்கும் கைரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல சொன்னாங்க,
உங்களோட நலவுகள் எல்லாம் காட்டுங்க. யாருக்கும் காட்டி, யாரும் பார்த்து, யாரும் அதை புகழ்ந்து, யாரும் திருத்தி கண்டு ஒன்றுமே நடக்கப்படல. உங்களோட தீன் அல்லாஹ் காட்டுங்க, உங்களோட நலவுகள் அல்லாஹ் காட்டுங்க. சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கரையிலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களோட கல்வை பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய செயல் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். கல்புல என்ன உணர்வு இருக்குது, உறுப்புக்குள்ள என்ன செயல்பாடு இருக்குது, நல்லா பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோட உலகத்துல நான் வாழ வேண்டும். ஃபனாதிரும் கைஃப தஅமலூன், நீங்க எப்படி உலகத்துல வாழ்றீங்க என்பதை எல்லாம் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நான் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அவதானத்துக்குள்ள இருக்கிறேன். ஒபிசியலுக்கு போகின்ற போது, முக்கியமான இடங்களுக்கு போகிற போர்ட் போட்டிருக்குது. என்ன போட்டிக்கு? சிசிடிவி கேமரா வார்னிங் போட்டிக்கு. வார்னிங் என்னது? இந்த கேமராவில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. சும்மா விளையாட்டு கேடு அப்படி இப்படின்னு பேசலாதீங்க. இது கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. சரி, அல்லாஹ் அவதானிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அவதானத்திலிருந்து செயல்பாடுகள் மட்டுமல்ல, உள்ளத்தின் உள் உணர்வுகளும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம தொழுதலை காட்டினா மட்டும் போதாது, தொழுகையில் என்ன உணர்வோடு தொழுகிறீர்கள். அல்லாஹ் மக்கள் எல்லாம் தொழுதது மாஷால நல்ல மனுஷன், அவ்வளவு தக்பீர்ல ஒவ்வொரு நாளும் தொழுவார் என்று பார்ப்பார். அல்லாஹ் அதை மட்டும் பார்க்கல, தொழுகின்ற நேரத்தில் உணர்வு எங்கே இருக்குது, அது உணர்வும் தொழுகைக்குள்ள இருக்குதா, அல்லது தொழிலுக்கு இருக்குதா, அல்லது பாவத்தில் இருக்குதா, அல்லது வேற எங்கேயும் மனசை பறிவிடுத்து போட்டு ஆள் மட்டும் இங்க நடிக்கிறாரா, அல்லாஹ் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் உணர்வுகளை சரி, எதுவரை எல்லாம் பார்க்கிறான்னா, மலக்குகளும் பார்க்க இயலாத ஆழத்துக்கெல்லாம் பார்க்கிறாங்க. மலக்குகள் சில அமல்களை கபூல் செய்து அல்லாஹ் கிட்ட கொண்டு போவார்கள், நெல்லமல் என்று சொல்லி கொண்டு போவார்கள். ஏழு வானத்தை தாண்டி சும்மா தாண்டதில்ல, ஒவ்வொரு வானத்திலையும் செக் பண்ணப்படும். அமல் அனுப்பலாமா? 7 வானத்து மலக்களும் சரி ஓகேன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்காக அரசை சுத்தி 70,000 மலக்கள் அந்த அமலை சுத்தி கொண்டு அல்லா இடத்துல அதை முன்வைப்பார்கள். அதெல்லாம் நாங்கெல்லாம் இதை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாவுடைய பார்வை விழும். எந்த அல்லா பாப்பானா, மலக்கள் 7 வானத்து மலக்களும் 70,000 மலக்களும் பார்த்ததை விட என்ன ரகசியத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவையெல்லாம் அமல்கள் தான், எனக்காக செஞ்சதுதான். என்றாலும் நீங்கள் எல்லாம் அந்தமுல் ஹஃபலத்துலா அமலி அப்தி, என்னோட அடியாரை அமலத்தான் நீங்க பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. என்றாலும் நான் ரகீபன் ஃபீமா ஃபீ லமீரிஹி, அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் என்ன உணர்வுக்கு என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து தான் நான் முடிவு செய்வேன். நீ அமலை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த அமல் செய்யக்கலாம், அவன் எனக்காகத்தான் அமல் செய்வான். அதே நேரத்தில் என்னை அல்லாத என்னொன்றையும் பக்கம் பார்வை போய்விட்டது, அதை நான் கபூல் செய்ய மாட்டேன். அவன் மீது என்னுடைய சாபக்கேடு உண்டாகட்டும் சொல்லுவாங்க. உடனடியாக அந்த 70,000 மலக்குன்னு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ சாபமட்டா, நாங்களும் சாபமிடுகிறோம். உன்னுடைய சாபமும் எங்களுடைய சாபமும் 7 வானம் 7 பேருடைய எல்லாருடைய சாபமும் அவங்க உண்டாகட்டும் சொல்லி அந்த அமலை கொண்டு அந்த முகத்திலே அடிச்சுட்டு போய்க்குவாங்க. ஏன் உள்ளத்திலே உணர்வு சீராகாமலுக்கு வெறும் எங்களுடைய எண்ணத்தில எடுத்த முடிவுகள் ஒரு காலமும் வீணாக மாட்டாது, அந்த அமல்கள் கபூலாக மாட்டாது, அது ரிட்டர்ன் ஆகி வந்துடும். ஏன் அல்லாஹ் தஆலா உள்ளத்தின் உணர்வோடு சேர்த்துத்தான் அமல முடிவு செய்கிறான். வெறும் அமல் அல்லாஹ் முடிவு செய்யறல, மலக்கள் சரிந்து கொண்டு வைத்துருவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, வெறும் அமல் நான் பார்க்கறதில்ல, அமல் உள்ளத்துடைய அடி மனசில் உள்ள உணர்வோட சேர்த்துதான் பார்க்கறது. அடி மனசுல உள்ள உணர்வுகள் அது எங்களை கொண்டோல்ல இல்லை, அல்லாஹ் பக்கம் தான் மீள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம செய்ய இயலாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்க வேண்டும். அதற்கு நாம் எங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தை போக்க வேண்டும். ஈமானுடைய பலகீனம் எப்ப இருக்குமோ உள்ளத்துடைய உணர்வு அது சீராக அமையாது, எங்களை கொண்டோல்ல இருக்காது, எங்கட கட்டுப்பாடுகள் எங்களை உள்ளத்திலே உணர்வுகள் வராது. ஆக ஈமானுடைய பலகீனத்தை நீக்கணும். ஈமான், ஈமானுடைய பலகீனம் என்பது அது ஒரு நோய், உள்ளத்திலே நோய். அதிலிருந்து பாவங்கள் பிறக்கின்றது.
உலமாக சொல்றான், கம்சோர் ஈமான் ஹிஷா கோ கேங்ஸ்டா ஹே. பலகீனமான ஈமான் உள்ள உள்ளம் இருக்குது, பாவத்தின் மீது இன்பம் காணும். பாவம் இன்பமா இருக்குது, செஞ்ச பாவத்தை நினைச்சுக்கிற இன்பமா இருக்குது, செய்யணும் என்று தூண்டுது. அது என்னது? அதுதான் ஈமானுடைய பலகீனத்துடைய அடையாளம். அவன் மனுஷன் ஈமான் பலகீனம் அடங்கிட்டு அவன்தான் அவர் உள்ளத்தால நோயாளி ஆயிட்டார். அந்த நோயுடைய அடையாளம் தான் பாவத்தின் மீது இன்பம் பாருது. பள்ளிக்குள்ள இருந்தாலும் மனசு ஒரு பாவத்துல இன்பத்துல கொழுவி இருக்கும். தொழுகிற தொழுகையுடைய இன்பத்தில் அவர் இருக்க மாட்டார், செய்கிற ரெக்குடைய இன்பத்தில் அவர் கல்வி இருக்காது, செஞ்ச பாவத்துடைய இன்பத்துல உள்ளம் இருக்கும். சில இது ஈமானுடைய பலகீனம். இந்த ஈமானுடைய பலகீனத்தை போக்குறது ஒவ்வொரு ஆட்கள் மீது வாஜிபாது, கட்டாய கடமை. தொழுக கடமையை போல அதை விடவும் முதன்மையான கடமை தான் ஈமானுடைய பலகீனத்தை அளிக்கிறது. அது என்ன கடமை? எக்ஸ்ட்ரா கடமை. எக்ஸ்ட்ரா கடமை இல்ல, களிமா ஈமான் முதலாவது கடமை. ஈமான் சொன்னா பலகீனம் இல்லாத ஈமான். அதனால ஈமான 2 தடவை சொல்றான். என்ன சொல்லலாம்? ஈமான் கொண்ட ஆக்களை பார்த்து எல்லாம் சொல்றான், நாம ஈமான் கொண்ட மக்களே ஆமீனு. அவனுடைய ஈமான்ல பலகீனத்தை போக்குங்க. பலகீனம் இல்லாத ஈமானா கொண்டாங்க, சும்மா ஈமான் இல்ல. ஈமான் தான் மூமின். நீங்க முஸ்லிம்கள் தான், ஆனா நீங்க முஸ்லிம்களாக வந்து சரி வராது, மூமிங்களாக வரணும். முஸ்லிம்களாக வந்து இடைச்சம் அடையலாது, மூமிங்களாக வரணும். அதான் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மக்களை பார்த்து இன்னொரு கட்டளை இடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமீனு. ஈமான் கொண்ட மக்களே ஈமான் உறுதிப்படுத்துங்க, உங்களுடைய ஈமான்ல பலகீனத்தை போக்குங்க. பலகீனம் இருக்கா இல்லையா எப்படி பார்க்கிறது? சஹாபாக்கள் அதுல பயந்தார்கள். எப்படி விளங்குறது? அந்த கேட்டா யார சொல்லலாம், என்னுடைய ஈமான் நிலை என்ன, எப்படி விளங்குறதுன்னு கேட்டாங்க. நபி சொல்றாங்க, கேட்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, கயாம நாள் வறுமையில கேட்காம இருக்கிறாங்களே எல்லாருக்கும் சேர்த்து லேசான ஒரு வழியை சொன்னாங்க. வந்து எங்களுக்கு காய்ச்சல் எப்படி விளங்கி கொள்றது, எங்களுக்கு சுகர் எப்படி விளங்கி கொள்றது, இல்ல கொலஸ்ட்ரால் எப்படி விளங்கி கொள்றது, அடையாளங்கள் இருக்கிறானே பாக்குறோம். என்ன கொஞ்சம் எங்களுக்கு வெளிரங்க அடையாளம் படல போய் செக் பண்ணி பாக்குறோம். வந்து இதெல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா சபத்துக்கு ஹசனத்துக்கு சாஅத்துக்கு சய்யத்துக்கு ஃபஅன்த முஃமின். ஈமானுடைய நிலவரம் விளங்குறதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? இபாதத்துக்கள் நலவுகள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, நெல் அமல்களை ஈடுபடுறதுக்கு சந்தோஷமா இருக்குது, தொழுவதற்கு உள்ளத்துல சந்தோஷம், குர்ஆன் ஓதுறதுக்கு இன்பம், திக்ர் செய்யறதுக்கு அலாதியான விருப்பம், நெல்லமல்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, பாவங்கள் மீது கவலையா இருக்குது, செஞ்ச பாவத்தை எனக்கு கவலைப்படுகிறார், பாவங்கள் மீது வெறுப்பு இருக்குது சொன்னா இது ஈமானுடைய அடையாளம். ஈமான் சில பாவங்கள் மீது இன்பமா இருக்குது, இபாதத்து சோம்பேறித்தனமா இருக்குது, அவனுடைய ஈமான் பலகீனம் அடைஞ்சு, ஈமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இது லேசான ஒரு அடையாளம், எல்லாரும் பார்க்க வேண்டிய அடையாளம். சஹாபாக்கள் இதுல லேசான ஒரு அடையாளம் கண்டாலே உடனடியாக ஓடி வந்துட்டாங்க, நான் முனாஃபிக் ஆகிட்டேன். அப்துல்லா பின் அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வந்து நான் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான சஹாபாக்கள் சந்திச்சிருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம் நிஃபாக். அவ்வளவு பேரும் தன்னை ஒரு முனாஃபிக்கா இருப்பேனோடு பயந்தார்கள். மத்தாக்கள் இல்ல, அவ்வளவு சஹாபாக்களும் ஈமான்ல சின்ன ஒரு வீழ்ச்சி ஒன்று வருகின்ற பொழுது நான் முனாஃபிக்கோ நிஃபாக் வந்துட்டோ இந்த ஈமான் குறைஞ்சி அடையாளம் வருகிறே அவ நான் முனாஃபிக்கா என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆளுக்கு பயம் எப்ப வரும் என்றா, பறி கொடுக்கிற சாமான் இருந்தா தான் பயம் வரும். வீட்டுல பயந்து வந்திருக்கிறார், ஏன் சாமான் இருக்குது, தங்கம் கொண்டு வந்திருக்கு, வீட்டுக்கெல்லாம் வச்சிருக்கிறேன், பெருமதியான சாமான் இருக்குது, அவருக்கு தான் பயம் வரும். ஜன்னலை லாக் பண்றாரு, கதவை லாக் பண்றாரு, கேட்டை லாக் பண்றாரு, இன்னும் கமராவை ஆன் பண்ணி வைக்கிறார், செக்யூரிட்டியும் போடுறாரு. பயம். ஏன் பயம்? பரிபூர சாமான் இருக்குது, அதுக்கான பயமா இருக்குது. ஒரு சாமானும் இல்ல, வெறும் வீடு, கள்ளமான இப்ப களவெடுக்கிறா என்னதான் பேசிட்டு போகணும், வேற ஒரு சாமானும் இல்ல, அவன் திறந்து ஓடும் படுப்பார், காத்தோட்டமா இருக்கட்டும் சொல்லி. அவர் பயம் இல்லையே, பறிக்கு கொடுக்க சாமானும் இல்லை. யாருக்கு ஈமான் விஷயத்துல பயனே இல்லையோ அதை நினைச்சு கொள்ள வேண்டிய ஒன்றுமே இல்லை.
என்னுடைய சும்மா நடிப்பு தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதனால பயம் இல்லை. பயமா இருக்குது, பயமா இருக்குது. என்ன பயம்? ஈமான் இருக்கு. ஈமான் கூட 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 பயம் உண்டாமே. ஒரு சாமானிய பறைவர சாமானியா தான் பயம் வருகிறது. அதாவது மாவியா இருக்கிறவங்க அழுதத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. லம்ரத்துல் கனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க. லம்ரத்துல் கனானி கேட்கிறாங்க, சிஃப்லனா அலியன், அலியை பத்தி சொல்லுங்களேன், சேர்ந்தான் இருந்தீங்க என்று. ஸலாத்து ஃபீனி அமீருல் முஃமினீன், அமீர் முஃமினீன் மன்னிச்சு கொள்ளணும், நான் எப்படி சொல்லுவேன்? இல்லை, சொல்லத்தான் வேணும் சொன்னாங்க. சொல்லத்தான் வேணும் என்றால் சொல்லுறேன் என்று சொல்லிக்கொண்டே போனார்கள். அமீர் முஃமினீன் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மைகளை அப்படியே அடுக்கி கொண்டே போனார்கள். சொன்னாங்க, அவருடைய இரவு நேரத்தை பார்த்திருக்கிறேன், தாஜ்ஜுடைய நேரம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வோட முனாஜாத் செய்வார்கள், கரங்கள் தாடியை பிடித்து தடவி கொள்வார்கள், ஆஹா என்று பெருமூச்சிடுவார்கள். கில்லத்து ஜாத் போது சஃபர், நீண்ட பயணம் போக வேண்டும், கட்டிச்சாதம் காணாதே, கொஞ்சம் தானே இருக்கிறது, அமல் கொஞ்சம் தானே இருக்குது, காணாதே என்று தஹஜ்ஜத்தில பெருமூச்சு விடுவார்கள். அல்லாஹ் இடத்துல எப்படி மன்றாடுவாங்கன்னா, தமிழ் முழு சலீம் புகால் ஹசீன், ஒரு பாம்பு தீண்டினா ஒரு மனிதன் எப்படி பதறி துடிப்பானோ அதே மாதிரி அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடி துடிப்பார்கள். கவலை நிகழ்த்து ஒரு மனிதர் அழுவதை போல அழுது அழுது அல்லாஹ் இடத்துல மன்றாடுவார்கள். ஏனது இவ்வளவு பயம், எவ்வளவு அழுக, எவ்வளவு துடிப்பு? ஏன் நபி ஸல்லல்லாஹு எவ்வளவு நன்மாராயம் சொல்லிக்காங்க. அது தலையத்தை பார்த்து எவ்வளவு நன்மாராயம் சொல்லிக்காங்க. சொர்க்கத்துல எவ்வளவு நன்மாராயம். ஆனா பயம், ஏன் பயம்? அவ்வளவு சாமான் இருக்கு, அதான் பயம். அவ்வளவு ஈமான் இருக்குது, அவ்வளவு தக்குவா இருக்குது, சேத்தான் பறக்கிடுவான், நப்சு பறிகொடுக்கிறோம், அதனால இவ்வளவு பயம் இருக்கிறது. முனாஃபிக்கள் பயப்படவே மாட்டாங்க. ஏன்? அவங்களும் சேர்த்தாங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு சாமானே இல்லை, அவங்க ஒரு பயமே வராது. அழுகை என்பது கிடையவே கிடையாது, மன்றாட்டம் என்பது கிடையவே கிடையாது, அடுத்தது துவா கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய சும்மான துவா அதுவும் கிடையாது. ஏன்? அவன் ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு நடிப்பு தான் இருக்கு, அதனால பயனே இல்லை. அவனுக்கு பயம் என்ற சாமானே கிடையாது. அதான் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸில எச்சரிக்கை செய்வான், வஇஸ்ஸதி வஜலாலி, தன்னுடைய கண்ணியத்தின் மீதும் தன்னுடைய கம்பீரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சும்மா சொன்னாலே அது உறுதிதான். படைப்புகள் மீது சத்தியம் பண்ணானும், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்லைலி இதா யாஸா வல் அஸ்ர், படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் சத்தியத்தை எடுத்த சாமான் மகத்துவமிக்கது என்பது பொருள். மகத்துவமிக்க ஒன்று, அது பின்னாலே சொல்லப்படுற விஷயம் மிக மிக மாத்தானது. அல்லாஹ் படைப்புகள் தெரிவு செஞ்சான், என்னுடைய கண்ணியம் என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய கம்பீரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்றா என்ன, கம்பீரம் என்றா என்ன, அதன் மீது சத்தியம் என்றா சொல்ல போற விஷயம் எவ்வளவு பாரதூரமான விஷயமா இருக்கு. என்ன அல்லாஹ் சொல்றான்? லா அஜ்மல அப்தின் ஹௌஃபைனி ஓலா அஜ்மலஹு அம்னைனி, ஒரு அடியானுக்கு நான் 2 பயத்தை ஒன்றா கொடுக்கவும் மாட்டேன், 2 பாதுகாப்பை ஒன்று சேர்த்து கொடுக்கவும் மாட்டேன். அப்படின்னா உலகத்துல அடியான் என்ன பயந்து 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 வாழ்ந்துட்டான்டா, அந்த அங்கே பயம் இல்லை, ஒரு பயம் தானே, 2 பயம் கொடுக்க மாட்டேன். இங்கேயும் அல்லாஹ் பயந்து பயந்து, அங்கேயும் பயந்து பயந்து, அப்படி இல்லை. இங்க அடியான் அல்லாஹ் பயந்து 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 வாழ்ந்துட்டான்டா, அமிந்தகு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில அவனுக்கு பயமே கிடையாது. நரகத்துக்கு முன்னால் அல்லாஹ் நிறுத்துவான், நடுக்கம் வராது, பயம் வராது. என் மறுமையில அல்லாஹ் செய்யற வேலை என்ன தெரியுமா? முழு ஹல்குகளையும் நரக நெருப்புக்கு முன்னால்தான் கொண்டு பாட்டுவார். காபிர்கள் மட்டுமில்ல, மூமின்கள், முத்தகிங்கள், நல்லடியார்கள், நாங்கள் எல்லாரும் தான் வைமின்கும் வாரிதுஹா, எல்லாரும் இங்க வரணும். நீங்க வரணும், நரகத்துக்கு முன்னால வந்து ஆகணும். நரக நெருப்புக்கு முன்னால எல்லாரும் கொண்டு நிறுத்தப்படும். கானாலா ரப்பிக ஹத்மன் மக்லியா, இது ஒரு சாதாரண சும்மா முடிவில்லை, அல்லாஹ் தஆலா உறுதியான முடிவு. சலுகைகள் கிடையாது, யாருக்கும் சலுகை இல்லை.
எல்லாரும் வந்துதான் ஆகணும். வந்து என்ன நடக்கும்? இங்க எல்லாம் சொல்வான், உங்களோட கெட்டித்தனத்தை காட்டுங்க. உலகத்துல கெட்டித்தனம் காட்டி தெரிஞ்சீங்களே அங்க இங்கே எல்லாம். இதுதான் கெட்டித்தனம், இதுதான் சாதனை, இதுதான் சாதனை செய்கின்ற இடம், இதுதான் சவால். நெருப்புக்கு முன்னால் நிற்கணுமே, அதான் நீங்களை முன்னோக்கி சவால். சாதனை விழுந்துடாம கடந்து போங்க, அவ்வளவுதான். 7 மணி கடந்து போங்க. எல்லாத்தையும் என்ன செய்யற கிடந்து சும்மா நுணஜில்லதீன தகவு. யாரெல்லாம் உலகத்துல பயந்து வாழ்ந்தாங்களோ, நெருப்புக்கு முன்னால் எல்லாம் நிப்பாட்டுவானே, கடக்கணுமே, கடப்பேனா, கடக்காட்டு என்று அழுதல் இருந்தாங்க. அப்துல் ரவாஹா வீட்டில இருக்கிறார், மனைவியுடைய மடியில தலை இருக்குது, ஆனா கண்களில் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்குது. மனைவி பார்க்கிறார், தன்னை மடியில் இருக்கிற கணவன் போன்று அழுது கொண்டிருக்கிறாரே, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாரே. அதை பார்த்த உடனே அவைக்கும் அழுக வந்துட்டு. கணவன் அழுதா, மனைவி போய் சிரிச்சு கொண்டா இருப்பா, அவே அழுதா. அப்துல் ரவாஹத்தை பார்த்தாங்க, மனைவி அழுகிறாவே. கேட்டாங்க, உனக்கு என்ன நடந்தது, ஏன் அழுகிறான்னு கேட்டாங்க. மனைவி சொன்னா, எனக்கு கொண்டு நில்ல, நீங்க அழுகிறீங்களே, உங்களோட அழுகதான் என்ன அழுக வச்சது, என்னை அழ வைத்த உங்களுடைய அழுகையின் காரணம் என்னன்னு கேட்டாங்க. அவரும் அப்துல் ரவாஹத்தை சொன்னாங்க, எனக்கு எங்க மனைவியுடைய மடியில தலை விரிச்சக்கிற யோசனை எங்க போனுச்சு தெரியுமா? அல்லாஹ் மறுமையில நரகத்துக்கு முன்னா நிப்பாட்டுவானே, நிப்பாட்டி சொல்லுவான், 7 மணி கடந்து போங்கன்னு. நான் கடக்கணுமே, கடப்பேனா, கடக்க முடியுமா, கடக்க இயலாதைத்தா அப்படி யோசனை அவர்கள் அழுக வந்துட்டு, யாரு கையை பிடிக்க தூக்கிட போறா, யாரு கூப்பிட போறா, யாரோட ஹெல்ப் பண்ண போறா. ஒருத்தரும் எங்க உமாவை கூட கைப்பிடிக்க மாட்டாங்க, வாப்பா கூட கைப்பிடிக்க மாட்டாங்க, யாரும் கைவிட மாட்டாங்க. எந்த அளவு ஏலாண்டா. அது ஆயிஷா வீட்டில் ஒரு நாள் தனிமையில் இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. நபிசல்லாம் வந்து கேட்டாங்க, ஆயிஷா என்ன அழுகுறேன்னு கேட்டாங்க. அது ஆயிஷாட்ட சொன்னாங்க, யார் சொல்லலாம், கை வீட்டில தனிமையில் இருக்கிறார் பொம்பளை. தனிமையில என்ன யோசனை, தனிமையில என்ன யோசனை, நரகத்துடைய யோசனை. நரகத்தை நினைச்சேன் யார சொல்லலாம், பயமா இருந்து அழுதுட்டேன்னு சொன்னாங்க. நரகத்தை நினைச்சு வீட்டில தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு ஆயிஷாட்ட கேட்டா, யார சொல்லலாம், உங்களோட மனைவி நீங்க மறுமையில மனைவி கைவிடுப்பீங்களா, நீங்க எங்களை கரை சேர்ப்பீங்களா? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா மறுமையில 3 கட்டங்கள் இருக்குது, யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது, நீ உன்னுடைய பாதுகாப்பை உள்ள ரப்பிடத்திலே தேடிக்கொண்டு சொன்னாங்க. எல்லா மனைவியும் விருப்பமான மனைவி. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி யாரையும் பரிசுத்தப்படுத்தாத அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்ட பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய இல்முடைய அமானியத்தின் பெரும் பகுதியை உம்மத்துக்கு எடுத்து ஒப்படைக்கிற ஒரு பெண்மணி. அப்படியான பெண் நபி என்ன சொன்னாங்க, நீங்க என்னத்தை யோசிக்கிற, அவங்களுடைய இல்மு என்ன, அவங்களுடைய தக்குவா என்ன, நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த மனைவி நான் விட்டு போவேனா இல்ல அப்படிங்கெல்லாம் பேசல. சொன்னாங்க, ஆயிஷா 3 இடங்கள் இருக்குது, சிராத்தை கடக்கிற நேரம், மீசான் நிற்கிற நேரம், பட்டோலை கொடுக்கிற நேரம், யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அவரவருடைய வேலை அவரவருக்குத்தான், அவங்களோட பட்டோலை அவங்களுக்குத்தான், அதுல யாரும் ஒன்றும் செய்யலாது. என்ன பட்டோலை தயாரிச்சு வச்சிருக்கிறீங்க சொல்ல, இன்னைக்கு வாழ்ந்தமே அதுதான் பட்டோலை, இன்னைக்கு பார்த்த பார்வை இருக்கிறே அதுதான் பட்டோலையுடைய வரிகள், பேசின பேச்சுக்கள் இருக்கிறே அதுதான் பட்டோலை தயாரிக்கிறது, இன்னைக்கு உழைப்பு இருக்கிறே அதுதான் பட்டோலை, பேரண்டினை இல்ல. பட்டோலை கையில கிடைச்சா அது உங்களோட தான், வேற யாரும் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நிறுக்கத்துல இந்த நிறை நீங்க ஒன்று நிறைதான் வந்து உங்களோட அமலுக்கு பாரம் இருக்குமெண்டா அதுதான் பாரம், பாரம் இல்லைண்டா நீ பாரம் இல்லைண்டா நீ நரகம் போக வேண்டியதுதான். என்ன பாரம் இது? மோனா இல்லாசிரமத்துல அவங்க இந்த ஆயத்தை ஓதிட்டு கேட்டாங்க, சக்குலத்து மவாசீனஹு, என்ன சிக்கல் சொல்றானே பாரம் என்று, என்ன பாரம் என்று கேட்டாங்க. ஒவ்வொரு பதில் சொன்னாங்க இல்லாசிரமத்திலே, அமலுடைய பாரம் என்பது அந்த அமல் செய்யும் போது அதோட இணைந்த ஈமானுடைய பாரம் தான். தொழுதம் 4 ரக்காத்து எல்லாரும் நிறை 4 ரக்காத்தின் அதுக்கு நிறையல்ல, நீங்க தொழுத அந்த தொழுகையில இணைஞ்ச ஈமான் இருக்கிற அதான் நிறைய கொடுக்கணும். 1000 இருந்ததுதான் 1000 வகையான நிறைகள் இருக்கும். தொழுகை 2 ரக்காத்து தான், அந்த நிறைகள் வித்தியாசமே.
அந்த அமலிலே நிறை கொடுப்பது ஈமான் தான். ஈமான்டால தான் கிடைக்கும். அதனால மறுமையில யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். நபி சொல்ல மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க உங்க ரப்பிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. சாவி இருக்கிறார், தலை இருக்குது, மனைவியில மடியில யோசனை இருக்குது, நரகத்தை கடப்பை நான் செய்வேன். நாங்க அவ்வளவு திரும்பவத்தில எங்கட தலை இருக்குது, சுஜூதுல தலைக்குள்ள என்ன இருக்குது, என்ன யோசனை வருகிறது? அப்துல்லா தலை இருக்குது, மனைவியில மடியில தலைக்குள்ள இருக்குது, நரகம் கடப்பேனா என்ற வெறும் எண்ணம் இல்ல, பயத்தை உண்டாக்கி அழுகையை வரவேற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்துல மனசுல அந்த சிந்தனை நினைக்கிறது. நாங்க வீட்டை விடுவேன், பள்ளியில சுஜூதுல இருக்கிறோம்டா எண்ணம் தாண்டி போய் 3 நாள் ஜமாத்துல தஹஜ்ஜத்துல சுஜூதுல இருக்கிறோம்டா எங்களோட தலையில என்ன யோசனை இருக்கிறோம். சில இதெல்லாம் என்ன காட்டுது? உங்களுடைய ஈமான் எவ்வளவு பலகீனமா இருக்குன்னு காட்டுது. விளையாடப்பாக இருந்து கொண்டு சுஜூதுல தலையை வச்சக்கலையே அவ்வளவு பாரம் ஒன்று படுவதில்லைண்டா, இல்ல பாரம் இல்லை ஈமான்ல. ஈமான் விளையிடமா இருக்குது. இந்த ஈமான பாரமாக்குவதற்கு என்ன செய்யறேன்? சில இதனால மறுமையுடைய நிலை யாருக்கு மனசுக்கு வருகிறதோ அவங்க தான் தீன் தேவைப்படும். யாருக்கு மறுமை சிந்தனையை வரலையோ, மறுமை சொல்றாங்க தான், நாங்க பொய்யென்று சொல்லவும் இல்லை, ஆனா அதை பெருசா மனசுக்கு எடுக்கவும் இல்லை. மறுமையுடைய சிந்தனையும் முஸ்லிம்களுடைய தொடர்பு என்பது இப்படிதான் இருக்கு. நாங்க மறுமையை மறக்கவும் இல்லை, அதே நேரத்துல பெருசா மனசுக்கு எடுக்கவும் இல்லை. எப்படி இருக்குது சொல்றாங்க. அதே மனசுக்கு எடுத்தா இனி மனசுல இருக்கத்தை என்ன செய்யற? யாருக்கு மறுமை என்பது மனசுக்கு வராதோ வாழ்க்கைக்கு தீன் வராது. பேசுறது தீன் வரும், சுமார் அடையாளத்துக்கு தீன் வரும், பேருக்கு தீன் வரும், வாழ்க்கைக்கு தீன் வராது. ஏனென்றா ஹக்கீக்கத்தான வாழ்க்கை என்பது எப்ப தேவைப்படும் என்றா உலகத்துக்கு காட்டுவதற்கு இல்லை. உலகத்துக்கு நான் தொழுவுற என்று காட்டுறதுக்கு ஹக்கீக்கத்தை தொழணுமா? சும்மா தொழுன்னு அடிக்கிட்டு போனாலும் சரி, தொழுவுற என்று காட்டுறா சும்மா டக்குனது பாப்பா சொல்ல ஓ பள்ளிக்கு போன்னு சொல்லி அடிப்படையான திருவண்ணாங்க வாப்பா பள்ளிக்கு வராரு, ஓடி வந்து டியூட்டி அவன் தொழுட்டு போறான். பாப்பா காட்டுறது தொழுவுனது, அதுக்கு ஹக்கீக்க தேவையில்லை, யாருக்கும் காட்டுறதுக்கு தேவையில்லை. சும்மா டக்குனு முதலாளி சொல்றாரு ஓ பள்ளி தொலை வருவேன், எந்த கடையில நிக்கலாம், தொலைப்பா கேள்வி ஓடி வந்தான் உதவி செய்யணும். மாப்பிள்ளை மொயினா வந்தா வந்து தொகுதான் போனேன். மொயினாட்ட கேட்கிறாரு, வந்தானா கடைக்கு வந்தானா, அனுப்புனேனே, ஓ வந்தா தொட்டு போனான். ஹக்கீக்க தேவையில்லை. ஹக்கீக்க என்ன தேவை? மறுமையில தீரண்டு வரணுமே, நிறுத்தணுமே, தராசுக்கு நிற வரணுமே, அதுக்குதான் ஹக்கீக்க தானே தீன் தேவை. யாருக்கு மறுமை இருக்குது, மறுமை வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ்க்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், எங்கள் அமல்கள் நிறுத்தப்படும், அவர்கள் தான் தங்களுடைய இபாதத்துக்கு ஹக்கீக்க தேவை, ஈமானுக்கு ஹக்கீக்க தேவை, யதார்த்தம் தேவை என்று முடிவெடுப்பார்கள். மறுமையை மறந்துட்டாங்கண்டா உலகத்துல நாங்க நல்ல மனுஷனை போல அப்படி சும்மா காட்டிக்கொள்றதுக்கு நடிப்பு போதும். உண்மையான தீன் ஒன்று தேவையில்லை. சும்மா நடிப்பு வச்சு போன போட்டுட்டா போகும், தாடியை வளர்த்துட்டா போகும், பேர் வச்சுட்டா போகும், சும்மா பள்ளிக்குள்ள அந்த தலையை காட்டிட்டு போனா அதை கிச்சுமா வந்து உட்கார்ந்துட்டு அப்படி போனா ஜும்மாக்கு வந்து எடுத்துட்டு அப்படி காட்டிட்டா போதும். மறுமை என்று வருமெண்டா காட்டுதெல்லாம் சரி வராது, கல்புக்கு வரணும். அப்பதான் மனுஷன் மறுமையை நினைச்சு எல்லாருக்கும் வந்து ஆடுவார். எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு நன்மாராயம், தஹஜ்ஜத் அழுகையிலையும் மன்றாட்டத்திலையும் கழிவு. ஏன் உலகத்துல எல்லாம் சத்தியமணி சொல்லிட்டானே, உலகத்துல பயந்து பயந்து வாழ்ந்தா மறுமையில் எந்த பயனும் இல்லை. நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படும், பயம் வராது. ஏன்? நரகத்தை நினைச்சு பயந்தாச்சு. நரகத்தை நினைச்சு பயந்து அழுது முடிச்சா நரகத்துக்கு முன்னால பயம் வராது. நரகத்து முன்னுக்கு நிற்கிறார், நரகத்தை முன்னுக்கு நிற்கிறார், கொழுந்து விட்டு பயப்படத்தே பயந்து முடிச்சு. நரகத்தை நினைச்சு பயந்தீங்களா, கண்ணீர் விட்டீங்களா, இல்லாட்ட மந்தாடினீங்களா, அந்த நரகத்துடைய பயம் இந்த உள்ளத்தை நடுங்க வச்சுட்டா அப்படிலாம் இல்லையே. அப்ப சரி, அப்ப அங்க போய் பயப்படணும், அங்க போய் பயப்படணும். சில நாடுகளுக்கு இங்கிருந்து விசா அடிக்கிட்டு போகணும், இல்லாட்டி என்ன செய்யறது, அங்க 1 ரயில்வே விசா, அங்க இறங்குடனும் விசா அடிக்கணும். இங்க எல்லாம் அடிக்க தானே வேணும்.
இங்கே அடிக்கிட்டு போனா சரி விசா இருக்கு, அப்ப அங்க அடிக்க தேவை, விசாவோட வந்திருக்கிறார். இவன் பயந்து முடிவிட்டார், அங்க பயப்பட தேவையில்லை. நேரத்தை பார்த்துக்கொண்டு போவார், அவரை பார்க்க பயப்பட தேவையில்லை. சிராத்தல் முஸ்தகீம்ல கடக்கணும் என்று பயம் இல்லை, அவங்க வைத்துள்ளார். உலகத்துல பயந்தாச்சு, பயந்து பயந்து வாழ்ந்தாச்சு. யாரு பயப்படலையோ எல்லாம் இது சத்தியமாக அல்லாஹ்வே சொல்றான், துனியா உலக வாழ்க்கையில என்னுடைய உலகத்தில பயமே இல்லாம யார் வாழ்ந்தார்களோ அவர்களை நிச்சயமாக நான் பயமும் காட்டுவேன். கபிர்ந்த எலும்பத்திலே பயந்து கொண்டு எழும்புவார்கள், மஹ்ஷர்ல பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். என் ரகத்தை கண்டோனே பயம், பயந்தா இங்க நடக்கிறது, நடக்க இயலாது. நடுங்கி நடுங்கி நடக்க இயலுமா? அவர் கீழே விழுந்துருவார். எனவே சொல்ல தீன் என்று சொல்றது ஒரு மஜ்லிஸ் அல்ல, சும்மா ஒரு பயான் இல்லை. தீன் என்பது வாழ்க்கையை சீர் செய்கிறது, வாழ்க்கை திட்டம் தான் தீன். வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வது, அந்த வாழ்க்கையை அமைச்சதுக்கு பேர் தீன். வாழ்க்கையாக அமைஞ்சதுக்கு பேர் தீன். ஏது வாழ்க்கையை அமையலையோ அது தீன் இல்லை. வாழ்க்கையாக அமையாத ஒன்று தீன் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் வாழ்க்கையில வந்துட்டா அப்ப அது தீன் தான். வாழ்க்கையில வரல அல்லாஹ்வுடைய அச்சம் ஒன்று இறுக்கி சொல்றாங்க எப்படி, அப்ப அது தீன் இல்லை. சரி, சுவர்க்கத்துடைய ஆசை அது வந்து எங்களை வாழ்க்கையை மாத்திட்டது, சுவர்க்கம் தேடி இவர் அடையணும் என்று ஏதோ செய்கிறார், அப்ப அது தீன். சுவர்க்கத்தை தெரியும், அந்த ஆசை வந்து எதுவும் செய்யறதுக்கு இல்லை. என்ன செய்யறது? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தூங்கிக் கொண்டிருந்தவர் துடித்தெழும்புகிறார். என்ன தெரியுமா? சுவர்க்கத்திலே ஆசை, நரகத்திலே பயம். ஹௌஃபன் வ தமஅன், நரகம் தாண்டனே தாண்ட இயலாம போனா என்ற பயமும், நரகத்தை தாண்டி சுவர்க்கம் போய் அடையணுமே இன்பங்கிற அந்த ஆசையும் அவரை ரெண்டு நேரம் படுக்க விடாது, எழும்பி தொழுது அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார். நரகத்திலே பயம், சுவர்க்கத்திலே ஆசை அவரை தூக்கத்திலிருந்து விழிக்க வைக்கிறது. எலும்பனோட என்ன இருக்கு கல்புல? சுவர்க்கத்துல ஆசை இந்த கல்புல துடிப்பாக இருக்குது, நரகத்திலே பயம் இருக்குது. அப்படி எலும்பன உடனே இந்த ரெண்டு கல்புல இருக்குதுண்டா சரி, இது அவரு ஹக்கீக்கத்தான் இருக்குது, அடைஞ்சு கொள்வார். சில இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில உண்டாக்க வேண்டிய அம்சங்கள். வேறு உண்டாகாது, தானா உண்டாகிறது இல்லை. தோட்டம் என்பது தானா உண்டாகிறது இல்லை, அது உண்டாக்கணும். தோட்டம் உண்டாகணும். இந்த காணியில ஒரு 100 மாமரம் இருக்குன்னு சொன்னா யாருமே சொன்னா இல்ல, போன வந்த பொடியம்மாரெல்லாம் மாங்காவை தின்றது இந்த கொட்டையை வீசி இந்த 50 தென்னை மாமரம் உண்டாயிட்டு சொன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒருத்தரும் கவனிக்கல, ஏற்பாடு செய்யல, சும்மா இந்த தோட்டத்துக்குள்ள 50 மாமரம் உண்டாயிருக்கிறே என்றா அதை நம்ப மாட்டாங்க. அது சும்மா உண்டாகாது, அப்படி சும்மா உண்டாகிற இல்ல, அது முயற்சி ஒன்று செய்யணும். அதுல நிலத்துல முயற்சி செஞ்சு அதை பயிரிட்டு அதை வளர்த்து, அப்படி தோட்டம் என்பது முயற்சி செய்து உருவாக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும். சும்மா உருவாகாது. சும்மா உருவாதான் காடு. இந்த காட்டில் இவ்வளவு மரங்களை யாரப்பா நாட்டினு கேட்டா உனக்கு புத்தியாக இருக்கு, காட்டில நாட்டுறையா? அது வளர்றது, அப்படியே வளர்றது. கெட்ட சைத்தானிய உணர்வுகள், கெட்ட குறுக்கு புத்திகள், நரி புத்திகள் சும்மா உருவாகும். எப்படி ஏமாத்துறது, அவன் எப்படி அவனை சுரண்டுறது, அவனை எப்படி விழுத்தாக்குறது, இதெல்லாம் தானா உருவாகணும். தானா உருவாகும். எப்படி தவிந்து கொள்றது, இந்த பாவத்தை தவிந்து கொள்றது, அநியாயத்தை தவிந்து கொள்றது, எப்படி அது உருவாகாது, உருவாக்கணும். சில அதுக்கு முயற்சி ஒன்று தேவை, முயற்சி செஞ்சு உருவாக்கணும். அந்த முயற்சி அல்லாஹ் எல்லா நபிமாரை கையிலையும் கொடுத்து அனுப்பினான். 2 பெரும் பொக்கிஷங்கள், இல்முன் நபுவத்தும் யுஹ்துன் நபுவத்தும். அல்லாஹ் வாழச் சொன்னது எப்படி என்பது நபுவத்துடைய இல்மு, அது என்ன இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அடுத்தது அதுக்குரிய பயிற்சி தான் யுஹ்துன் நபுவத், நபுவத்துடைய உழைப்பு. அல்லாஹ் எப்படி வாழ சொல்லுகிறான் தெரியாதே, தெரியாம இருக்கிறதே முதலாவது குற்றம். சும்மா ரோட்ட கடக்கிறதுக்கு டிராபிக் பிடிச்சு கேட்டவனா அப்படியே சட்டம் தெரியாதேன்னு சொன்னா என்ன சொல்லுவான், பைக் எடுத்துட்டு போலீஸுக்கு போனா அவனை எடுத்துட்டு போய்க்கலாம். சரி, சட்டம் தெரியாமலுக்கு
எங்கட காசு கொடுத்து நாங்களே வாங்கின வாகனத்தை எங்கட ரோட்டிலேயே நாங்க ஓட இயலாது, சட்டம் தெரியாமல் இருக்கு. சில இந்த ரோட்டில வாகனங்கள் பயணிக்கிற ரோட்டில நாட்டுடைய சட்டம் தெரியாமலுக்கு வாகனத்துல ஏற இயலாதுன்னா வாழ்க்கை பாதையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியாமலுக்கு மூச்சு விட இயலாது. வாகனங்கள் ஓடுகின்ற இந்த பாதையில நாட்டுடைய சட்டம் தெரியாமலுக்கு அவங்களுக்கு வாகனத்திலே ஏற இயலாது என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை பாதையில ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் முடிவுகள் தெரியாமலுக்கு வாழுகிறதே நன்றியற்ற ஒரு வாழ்க்கை முறைதான். வாழ வச்சிருக்கிறான் அல்லாஹ், எப்படி வாழணும்னு தெரியாதே. ஏன் படிக்கல நீங்க ஷரியத்தை ஏன் படிக்கல? இது ஹராம் என்று எனக்கு தெரியாண்டு சொல்லுறது ஒரு குற்றம். வந்து ஹராத்தை செஞ்சது ஒரு குற்றம். அதை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமா? இது ஹராம் என்று தெரியாம இருந்த குற்றம். ஏன் உங்களாக படிக்கணும். ஒரு வியாபாரி வியாபாரத்துடைய ரூல்ஸ் படிக்கிறார், வந்து விளங்குகிறார். ஒரு கொடுக்க வாங்க செய்யறதை பற்றி விளங்குகிறார். இப்ப ஒரு விடயத்துல ஈடுபடுறவர் ஏதாவது விஷயத்துல அதை பற்றி நாட்டுடைய சட்டம் என்ன, இப்ப ரூல்ஸ் என்ன, அதெல்லாம் விளங்குற கேட்டு படிச்சு கொள்கிறார். ஏன் வாழ்க்கையுடைய சட்டம் என்ன, வாழ்க்கையை தந்து வாழ வைக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ஏன் படிக்கல? அவன் இந்த அலட்சிய போக்கு அல்லாஹ்வுடைய குற்றமாக பிடிக்கப்படும். அது யாரும் காரணம் சொல்ல இயலாது. தெரியாத எங்களுக்கு தெரிய சொல்ல இயலாது. அவனை ரெண்டு குற்றம், அவருக்கு தவறளித்த குற்றம் உண்டு, அது தவறு என்று படிக்காம இருந்த குற்றம் உண்டு. அது உமரத்தவங்க சாட்டையோடு வருவார்கள் பஜாருக்கு, கேட்பார்கள் கடை போட்டிருக்கீங்களே லைசன் எடுத்தையா? என்ன லைசன்? உங்களுக்கு வியாபாரத்துடைய செக்கைய தெரியுமா? படிச்சியா? போய் இல்ல சாட்டையில் அடிச்சு கடை முடிவெடு போய் படிங்க அனுப்புவாங்க. அழகு சாட்டையில் அடிக்க அனுப்புவாங்க. வந்து யாருக்கு இந்த மதீனாவுடைய பஜாரில் லா யபீ சூக்குனா இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன், இந்த தீனில கொடுக்கல் வாங்கடைய ஃபிக்ஹுடைய விடயத்தை கடிக்காத எவரும் பஜார்ல கடை திறக்க இயலாது. ஏன்? நீ வியாபாரம் செஞ்சு நரகத்துக்கு போய்க்கிறீங்க. சட்டம் தெரியாமலுக்கு ஹலால் தெரியாமலுக்கு காசு உடைப்பீங்க, முடிவு நரகமா இருக்கு. ஆனா நரகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் சாட்டையால் அடி வந்து அனுப்புறது போய் நீ வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால தீனப்படி வியாபாரம் பண்ணி சொல்லுவாங்க. சரி, அதனால தீன படிக்கணும்னு உணர்வு முதலாவது வரணும். படிந்து ஒரு ஆள் சொன்னது எங்க படிக்க போறாவது, படிக்கணும் உணர்வு வரணும். அதான் மொழி இலியாசமத்துல சொன்னாங்க, தப்லீக் என்ன தெரியுமா? பே தலப் லோகோங்க பாஸ் பே கரஸ் ஹோக்கர் ஜானா. தீனுடைய பேட்டே இல்லாம இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்க? சரி, தீன் இல்லைன்னு என்ன குறைபாடு நமக்கு? வியாபாரம் நடக்குது, காசு 10,000 20,000 லட்சம் வந்து காசு வருகிறது, சந்தோஷமா இருக்கிறோம், தேவை நிறைவேறுது, ஆசை நிறைவேறுது, வேற என்ன குறைபாடு? அதனால தீன் இல்லைன்னு எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அதுதான் அந்த நிற்கிறாங்க. தீனப்படி பேட்டம் இல்லை. ஏன் இல்லை? இவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கை என்பது மூத்து வரை, பிறந்தவரிலிருந்து மரணிக்கும் வரை வாழ்க்கை என்று யார் நினைக்கிறாங்களோ சில இவர்கள் இந்த மடத்தனத்தெல்லாம் இருப்பார்கள். தீன் இல்லைன்னு என்ன குறைபாடு எங்களுக்கு? வியாபாரம் நடக்குது, கொடுக்கவும் நடக்குது, எல்லா சொத்துக்கள் இருக்குது, நல்ல சமூகத்தில் எங்களுக்கு பிரபல்யமா இருக்கிறோம், நல்லா கௌரவமா கண்ணியமா இருக்கிறோம். இந்த தீன் தீன் சொல்றாங்களோடு நானும் எல்லாத்தானே இருக்கிறோம். தீன் தீன் பள்ளியில கிடக்கலாக்களை விடவும் நான் கௌரவமா தானே இருக்கிறேன் அப்படின்னு மடத்தனத்தெல்லாம் இருக்கிறார். என்ன மடத்தனம்? சாகும் வரை வாழுதல் என்று மிருகத்துடைய வாழ்க்கை பாதையில போறாங்க. மிருகங்களுக்கு என்ன இருக்கு வாழ்க்கை? சாகும் வரையில வாழ்றது, செத்தா புதைச்சாச்சு, அவ்வளவுதான். அப்படியா? நீங்க மிருகமா? நீங்க மிருகத்துடைய பாதைதான் போறீங்க. வந்து மனுஷ பாதை எது? மனுஷனுடைய பாதை சாகும் வரையில வாழ்றதல்ல, மரணத்துக்கு பின்னாலும் மரணமே இல்லாத மறு உலக வாழ்க்கை வெற்றி அடையணும் என்ற பாதை அது. அந்த பாதைக்கு மாறுங்க. யாரும் அப்படி மாறலையோ, மிருகங்களுடைய பாதையில உலகத்துல வாழ்ந்தாங்களே மக்கள், மறுமையை மறந்தவர்கள். மறுமை என்பது மிருகத்துக்கு தான் இல்லை. அப்படி மறுமையை மறந்தவர் மிருகத்தை போலதான் வாழ்வார். அதற்கு உலாய்க்க கல் அண்ட் ஆம், மிருகத்தை போல வாழுகிறான். வல்லும் அதல்ல, ஆடு மாடு ஒட்டவும் இல்லை, அதை விட கேடு கட்டவன் எல்லாம் சொல்றார்.
ஏன் மிருகத்தில பாதையில மனுஷன் போனா மிருகத்தை விட கிடைக்கவன். ஏன்னா அவன் பாதை இல்லையது, அதுல பாதையே. நீ உண்ட பாதை அங்க எங்க போற வந்து எங்க பாதை என்ன? மனுஷன பாதை என்ன? மௌத்துக்கு பின்னால மௌத்தே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றியாக வாழ வேண்டும். அதான் எங்கள பாதை. அப்படின்னா மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை அது எப்படி அமைகிறது? நீங்க அமைக்கிறது, நான் அமைகிறது இல்லை, நீங்க அமைக்கிறது தான். எப்படி அமைக்கிறது? அதுக்குதான் ஈமான் வேணும், சாலிஹான் அமல் வேணும், மறுமையை பற்றிய யக்கீன் வேணும், மறுமை நிலைமைகளை பற்றிய நினைவு வேணும். அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட முறைகள்ல எங்கள் வாழ்க்கையை திசை திருப்பணும், வாழ்க்கை பாதை திருப்பணும். அழைத்து வைக்கப்பட்ட உழைப்பு தான் தாவத்து உழைப்பு. ஏதாவது வித்தியாசமத்துல சொல்றாங்க, தீனுடைய தேட்டமே இல்லாமல் வாழுகின்ற மக்களுக்கு மத்தியில நாங்க எதையுமே எதிர்பார்க்காமலுக்கு தேட்டத்தை உண்டாக்குறது. தீன் தேவை, தீன் தேவை என்ற உணர்வு உள்ளத்துல வரணும். அல்லாத பாதையில ஏன் போறா, நீங்க ஒரு சில்லா முடிக்கிட்டா, 3 சில்லா முடிக்கிட்டா உங்களுக்கு வரணும் உள்ளத்துல தெரியுமா? காசியுடைய தேவையை விடவும், சொத்துக்களுடைய தேவையை விடவும் தீன் தேவை, தீன் தேவை. நான் கோடீஸ்வரனா மரணிக்க வேண்டும். மரணிக்க என்ன நடக்க போகுது? மரணிக்க என்ன நடக்கும்? மரணிக்க ஒன்றுமே நடக்காது என்பது மரணிக்கிறதா விளங்கும், அதுக்கு முதல் விளங்காது. அந்த விளங்கின மனுஷன் சொல்லுவான், கொஞ்சம் நேரம் தான் இதை விளங்கிச்சு, இதை விளங்கிட்டாலும் ஏன் நான் பெரிய கோடீஸ்வரனாக, பெரிய செல்வந்தனா, பெரிய சொத்துக்காரனாக மரணிக்க போறேன், அத்தான் பாக்கியம் வந்து நானா நிலைமை தலைகளா போகுது. யாரெல்லாம் கைவிட்டா என்ன செய்ய போறதுக்குள்ள இன்னும் சொத்து சேர்க்க இல்ல இல்ல. ரெண்டே விஷயம், உள்ளதெல்லாம் இழக்க போறேன், உண்மையான தீண்டாரியா போறேன். இது மட்டும்தான் மிச்சம், மற்றொன்றுமே மிஞ்சாது. எல்லாத்தையும் இழக்க போறேன், இழக்கல் வேண்டா இழப்பா பேக்கிறோம். தீனுக்காக இழக்க போறேன், இழக்க இல்லண்டா அது இழப்பா பேக்கிறோம். இழந்துட்டேன், தீனுக்காக இழந்துட்டேன்டா அது என்ன சொத்தா பேக்கிறோம். உலக வாக்குல பார்க்கறதுனா லொஸ்ட் ஆக்குறாங்க மக்கள். அவரை 10 கோடி ரூபாய பாருங்களேன் எடுத்து ஓடிட்டாங்க. இவர் 40 லட்சம் ரூபாய் இல்லையா, இவர் 100 கோடி ரூபாய் இல்லையா லொஸ்ட். சரி, இந்த லொஸ்ட் வந்து நடக்குதான், அங்க இங்கெல்லாம் நடக்குது நிறைய. ஆனா அதுல செகண்ட் ப்ரைஸ் இருக்குது. பிற விட்டு போட்டு போனாரு, ஜப்பான் போனா, கனடா போனாரு, பிற 5-10 வருஷத்துக்கு திருப்பி வந்து வெளியிட்டாரு. அப்படி நடக்குது. அவரை கை கொடுத்து இவரை கை கொடுத்து நிறைய நடந்துச்சு சொல்லும். இன்னொரு லொஸ்ட் ஒன்று இருக்குது. இது என்ன தெரியுமா? அவர் இருக்கிறார், அவருடைய பணத்தை எடுத்துட்டு போயிட்டார். பணம் பரிவைத்து அவர் இருக்கிறார். இது அடுத்தவங்க மாத்தி போடுங்க. அப்போ இந்த அடுத்தவங்க மாத்தி போட்டா எப்படி இருக்கு? பணம் இருக்குது, அவர் வைத்தார். அடுத்த லொஸ்ட், உணரப்பட்ட லொஸ்ட் என்ன தெரியுமா? அவர் இருக்கிறார், அவருடைய பணம் வைத்து அவர் இருக்கிறார், உள்ள இருக்கிறார். அவரை 10 கோடி ரூபாய் வைத்தார், 50 கோடி ரூபாய் காசு வைத்து அவர் இருக்கிறார். தலையில மாத்தி போடுங்க. அவர் இருக்கிறார், காசு வைத்து, இதை தலையில மாத்தி போட்டா காசு இருக்குது, அவர் போயிட்டார். எங்க வைத்தார்? மறு உலகத்துக்கு போயிட்டார், திரும்பி வரமாட்டாரு. அப்ப அதுவும் லொஸ்டாங்க. இந்த காசை இவன் 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், திரும்பி தரமாட்டான். இவரையும் பணத்தை பிரிச்சுட்டு மாத்தி போட்டாலும் அப்படித்தான் வரப்போகுது. காசு 50 கோடி ரூபாய் வச்சு போட்டு அவர் வைத்தார், வருவாரா? வரமாட்டாரு. காசு போகுமா? போக மாட்டாரு. அப்ப அது லொஸ்டாங்க. உணரப்படாத லொஸ்ட். அவர் மட்டும் உணர்வார். எப்ப உணர்வார்? சக்ராத்தில் உணர்வார். நான் உலகத்தில் கவலைப்பட்டேன், 10 கோடி ரூபாய் லொஸ்டத்தான் கவலைப்பட்டேன், 1000 கோடி ரூபாய் லொஸ்டாக்கி போட்டு போறேனே, யாரும் லொஸ்டா கூடாது, கொஞ்ச நேரம் தான் எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்க போறா? அவ்வளவு காசையும் தீனுக்காக செலவழிக்கு தீண்டாரியாக வர போறேன். லொஸ்டாக கூடாது. உணரப்படாத லொஸ்ட் அது. அது உணர்வார்கள் சக்கராத்தில, ஆனால் உணர்ந்தும் ஒன்றுமே நடக்க முடியாது. அதை உணர்த்துவதுதான் தீனுடைய உழைப்பு. உணர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நான் சொத்து சேர்த்தாலும் இறுதி முடிவு ஒன்றுதான். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா முழு உலகத்தை வச்சு கடைசியாவது ஒரு உள்ளுக்கோடு உழைக்கிடுவான். இதா ரிஜ்ஜத்தில் ரஜ்ஜா வ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா. முழு உலகத்தை முடிச்செல்லாம் ஒரு ஆட்டில் பிடிச்சு
ஓமிலத்தில் அருள் ஒல்ஜிபால் துக்கத்தா தக்கத்தன் வாகிதா, இந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரு அடி அடிக்கப்படும். அப்படி மலையெல்லாம் உடங்கி நொறுங்கி அது துண்டாகி துகளாகி தூசியாகிடும். உலகத்தில் என்ன நடக்குது? ஜப்பான் நடக்குது பாருங்க வீடியோ. என்ன நடக்குது? துபாயில் நடக்குது வீடியோ. இப்ப வீடியோ எடுத்து பார்த்தா என்ன தெரியுமா? முழு உலகத்துல ஒரே ஒரு காட்சியா இருக்கு. அது வீடியோ தேவையில்லை. நீங்க உங்களோட கொழும்புல என்ன பாக்குறீங்களோ இதான் நீயோக்குள்ளேயும் இருக்கும். இதே காட்சியா ஜப்பானே இருக்கும். என்ன காட்சி? தூசி. என்ன தூசியா போயிட்டு அவருடைய 1000 கோடி ரூபாவும் தூசியா போயிட்டு, இவருடைய 50 கோடி ரூபாய் தூசியா போய்விட்டது. அப்ப என்னது? தூசியா சேர்த்து வைச்சார் அவர். அல்லது தூசியா ஆக்குவேன். எல்லாம் தூசிதான். ஞாபகத்துக்கு அனுப்பியிருந்தா தூசி இல்ல, தங்க மாளிகை ஆகிருக்கும். அது 100 மாடி கொண்ட மாளிகையாக இருக்கும். 100 மாடி கொண்ட மாளிகை நீ அனுப்பலையே, தூசியாக்கி போட்டேன். தூசியாகிவிட்டது. எத்தனை மாளிகை ஆயிருக்கும்? தங்கத்தால மாணிக்கத்தால மாளிகைகள் ஆயிருக்கும். இல்ல நீங்க கொடுக்க தயாரில்லை, அனுப்ப தயாரில்லை. அனைத்தையும் தூசியாக்கிடுவேன். முழு உலகமே தூசியாக்கித்தான் எல்லாம் காட்டுவான். தூசி தான் என்றலாம். அதனால சக்கராத்துல விளங்கு நீரு ஆனா ஒண்ணு செய்யலாது. சக்கராத்துல வாப்பா விளங்குவார், மகன் விளங்க மாட்டாரே. மகனுக்கு சக்கராத்து வரலையே. மகன் நினைப்பார் வாப்பாவோட 1000 கோடி நான் ஜொலி கொண்டு நினைப்பார். இதே மாற்றம் மகனுக்கு வரைக்கிற மகன் கெஞ்சுவார், யாரா கொஞ்சம் நேரம் தான், நான் இவரையும் சொந்தமாக்கி வர போறேன், லொஸ்டாக பார்க்குறேன். அப்ப அவருக்கு சான்ஸ் கிடைக்காது. அத தம்பி நானா அவங்க விளங்குவாங்க, போயிட்டாங்க நீ நாம தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருக்கும் ஏமாந்து ஏமாந்து போக போக மற்றவர்கள் ஏமாற்றப்பட்ட அந்த சொத்தை தனக்கு கிடைக்க பாக்கியம் நினைவார்கள். எனவே சில ஆகிரம் முன்னுக்கு வராத வரையில தீனுக்குள்ள மனுஷன் வரவே மாட்டார். தீனுக்கு வெளியில நின்று தலையை காட்டிட்டு போவார். அவ்வளவுதான். தீனுக்கு தலையை காட்டிட்டு போறது, தலையை காட்ட வேலை சரி வராது. ஆகிரத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். இன்றைய நாள் படுக்கிறேன், இதுவே மண்ணறையின் விழிப்பாகிவிட்டால் கண்மூடி படுத்துட்டோம், எழுதி பார்த்தா கபுல்ல இருக்கிறோம். நடக்குமா? அப்படி எத்தனை பேருக்கு நடந்துச்சு. நான் வீட்டை விட்டு வெளியே போனவர் பிறகு வரல, அவர் வீடு இல்லை, எழுதி பார்த்தா வீடு இல்லை, மக்ஷ மைதானமா இருக்குது. சொல்லு அப்படியா நிலைமை? யோசிச்சு பார்த்தா உலகத்தில் வாழ்க்கைகளை ஏமாத்தாது. எல்லாம் விடுங்க, அது அவருக்கு இவருக்கு நடந்தது, எமக்கு நடக்க போகுது. அவர் மொத்தம் போய்தான் இவர் மயக்குவதா 40 வயசுல 20 வயசுல போய் நான் 50 வருஷம் மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை வயசு? 80 வயசு. என்ன நினைக்கிறார்? 80 வருடங்களாக மரணத்தை வென்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார். இன்னும் ஒரு 50 வருஷம் மரணத்தை வெள்ளிவேன் வச்சு கொண்டிருக்கிறார். இல்ல சர்வனே, அடுத்த நாள் அடுத்த வினாடியா யாருக்கு எப்ப வருமென்று சொல்லத்துக்கு இல்லை. அதனால உலகத்தின் தற்காலிகமான வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை ஆகணும் என்றா மறுமை நினைவுடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளவனும் தீன்தாரி ஆக வேண்டும். அதை விளங்குவதற்கு தான் அல்லாட பாதையில் வழியாகி போறோம். சில தயாராகுமா? இன்ஷா சொல்லுங்க. சொன்ன அடிப்படை அவசரமா அல்லாட பாதையில முதலாவது ஒரு 2 மாச இடைவெளியில 4 மாசம் பொறிஞ்சு மாத்து போறது நீத்துல கிளம்புங்க இன்ஷா அல்லாஹ்.